ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விளையாட பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்ட் டைம் ஜாப் பற்றி தான், உமன்ஸ்க்கான ஜாப் பற்றி பார்ப்போம். நான் உமன்ஸ் ஜாப் பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரீ டைமில் தான் பண்ண முடியும். இன்றைக்கி வேறு சண்டே இல்லை, அதனால் அப்படியே நம்ம ஃப்ரீ டைம். ஏன்னா உமன்ஸும் எல்லாருமே இந்த வேலையை தான் பார்ப்பாங்க, ஜென்ஸும் பார்க்குறாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருந்தாலும் சொல்லணும்ல, சரி உமன்ஸ்க்கான பார்ட் டைம் ஜாப்ஸ் எதாவது அவங்களுக்கு இன்றைக்கி எடுத்துனா, உமன்ஸ் வந்து எல்லாமே வீட்டில் வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கும். இப்போ ஜென்ரேஷன் எல்லாமே ஆஃபீஸ் ஒரு 19 ஜென்ஸஸ் அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் ஜாப் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் நினைப்பாங்க. பட் இருந்தாலும் டைம் ஃபிக்ஸ்டு டைமில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஜாப் தான் இது. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படிச்சுட்டு வீட்லேயே தான் இருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், டைம் இல்லை, வேலையே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்ன ஜாப் தான் பார்க்குறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறதா இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும், நமக்கு அவங்களுக்கு யூஸ் இல்லைனா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இந்த ஜாப்புக்குள்ளே போவோமா, வீடியோக்குள்ளே. சரி, என்ன வீடியோ என்ன ஜாப்னா ஒன்றும் இல்லை, உமன்ஸ்க்கான ஜாப்ஸு. என்னென்னா படிச்சிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே போக விருப்பம் இல்லை, வீட்லேயே இருக்கணும், ஃப்ரீ டைமாக ஒர்க் பண்ணணும். ஃப்ரீ டைம் எப்போனா காலையில் ஃபுல்லாக வேலை, ஈவினிங் ஒரு 7 to 6 to 7 அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பேன். அது 8 o'clock மேலே திருப்பி வேலை, குக் பண்ணணும், இது பண்ணணும், வேலை இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன ஜாப்னு பார்த்தீங்க, எனக்கு நல்லா படிச்சிருக்கேன், நான் படிச்சதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கான பார்ட் டைம் ஜாப் தான் இது. என்ன ஜாப்னா ஒன்றும் இல்லை, டியூஷன் சென்டர். டியூஷன் சென்டர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஜாப். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸும் இருக்கும், வேலை பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் படித்தது வந்து வேஸ்ட் ஆகலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீலும் இருக்கும். என்ன எப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் பக்கத்தில் ரிலேஷனில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ கம்பல்சரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாப், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்து வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டியூஷன் இங்கே எதுவுமே நேர்மையில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஜாப் தான் இது. அப்படி என்ன ஜாப்னா எப்படின்னா, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணால் போயிட்டு ஒவ்வொரு வீட்டில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கசின்ஸோ நெய்பர் வீட்லேயோ போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நான் இப்படி தான் டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாட்டர்டே சண்டே நான் எடுக்கிறேன், உங்கள் பையனை வந்து பாஸ் பண்ணிக்கிறது நான் எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்களா, பேசிட்டு சார்ஜஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் இல்லை, இன்கேஸ் நான் வெளியே போயிட்டோம், அப்ரோச் பண்ணி வெளியே போயிட்டோம், நான் டியூஷன் எடுப்பேன் அப்படின்னாலும் போய் எடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ஐஐடி கிளைண்ட்லாம் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க பசங்க. அவங்க வீட்டிலே போய் சில பேர் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்ஸ் போய்ட்டு கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களும் ஓகேனாலும் நீங்கள் போய் அங்கேயும் எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து யாரும் இங்கே வரல, ஆனால் இருக்காங்க, ஆனால் பட்டு ரொம்ப லாங்கில் இருக்காங்க, அவங்க வந்து போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு தான் வந்துச்சு, அந்த கொரோனாலேருந்து வந்தது மிகப்பெரிய வரமாயிடுச்சு, ஆன்லைன் கிளாஸ். எல்லாருமே பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆன்லைன் கிளாஸ்னு. அது மாதிரி நீங்கள் வந்து டியூஷன், ஆன்லைன் டியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் கிளைண்ட்டே வரலாம் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபேஸ்புக் பேஜோ ஓப்பன் பண்ணிவிட்டு டெய்லியும் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் டீச்சிங்கை பார்த்து நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுவாங்க. கான்டெக்ட் பண்ணால் ஒரு ஒன்லி ஒரு மந்த்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட் நீங்கள் எடுத்தீங்க கூட உங்களுக்கு வந்து 15K, ஒரு ஸ்டூடெண்ட் 5K மந்த்லி சார்ஜஸ் பண்ணால் கூட 10 ஸ்டூடெண்ட் 15K மந்த்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்கள் கிட்ஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை எதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் இந்த ஜென்ரேஷனில் எல்லாம் உமன்ஸும் வேலைக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு இன்கம் இருந்தால் தான் இன்கேஸ் ஃப்யூச்சரில் அவங்களுக்குமே ஸ்டேபிளாக இருக்கும். இதான் அவங்க பண்ணியிருக்கோம், வீட்டில் மட்டுமே வேலை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். சில பேர் இருக்காங்க, நான் இப்படி இருந்தால் ஜாலியாக இருப்பேன் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஓகே. பட் இருந்தாலும் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க பார்ட் டைம் ஜாப்பில், இதை பண்ணுங்கள். இது பார்ட் டைம் ஜாப், அப்புறம் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக கூட ஆகலாம், ஆண்டர்ப்ரனர் கூட ஆகலாம். பெரிய சென்டர் ஆரம்பித்து நீங்கள் பெரிய லெவலில் கூட பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஐடியா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி என்னென்ன ப்ராசஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி பிடிக்கணும், ஸ்டூடெண்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு வீடியோவை போட்டு நான் யூடியூப் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் இருந்தால் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் இருந்தால் கூட அவங்களுக்காக நான் வந்து அந்த வீடியோ திருப்பியும் மேக் பண்ணி எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா?